எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீடியோவை முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான ஒரு நியூ அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்டேட் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை வந்தவுடனே நிறைய பெண்கள் வந்து அப்ளை பண்ணாங்க. ஆனால் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷனோட வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை வந்து கொடுக்கப்பட்டது. ஸோ இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு தளர்வுகளுடன் கூடிய ஒரு 1000 ரூபாய் வந்து தரப்போகிறாங்கன்னே சொல்லலாம். ஸோ அது என்னென்ன தளர்வுகள் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கான வீடியோ தான். என்னன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தளர்வுகளை பார்க்கலாம். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் சேர்வதற்கு கூடுதல் தளர்வுகளை அறிவித்தது தமிழ்நாடு அரசு. அது என்ன தளர்வுகள்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஒன் பார்க்கலாம் நம்ம. அதாவது அரசு துறைகளில் சிறப்பு காலமுறை ஊதியம் பெற்று தற்போது ஓய்வூதியம் பெறுவோர் குடும்பங்களை சேர்ந்த ஓய்வூதியதாரர்கள் அல்லாத பெண்கள் இத்திட்டத்தில் சேர விண்ணப்பிக்கலாம். அதாவது என்ன சொன்னாங்கன்னா, கவர்மெண்ட்டில் ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் பண்ணுறாருன்னா ஒய்ஃப் வந்து ஒர்க் பண்ணல இல்லையா? ஸோ அவங்க வந்து எலிஜிபிள் பர்சன் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா, அரசு மூலமாக மானியம் பெற்று 4 சக்கர வாகனம் வைத்திருக்கும் குடும்பங்களை சேர்ந்த பெண்களும் தகுதியானவர்கள். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அரசு மூலமாக வந்து பார்த்திங்கன்னா 4 வீலர்ஸ் வாங்கியிருப்பாங்க இல்லையா, வாகனங்கள். அந்த மாதிரி வாங்கியிருந்த பெண்களும் வந்து அந்த குடும்பத்தை சார்ந்த பெண்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் வந்து வழங்கப்படும் அப்படின்றதுன்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா, இந்திரா காந்தி தேசிய விதவை ஓய்வூதியம். ஆதரவற்ற விதவைகள் ஓய்வூதியம் பெறும் குடும்பங்களை சேர்ந்த ஓய்வூதியம் பெறாத பெண்கள். அதாவது இப்போ ஓஏபி வாங்குறவங்களுக்கு கிடையாது. ஆனால் ஓஏபி வாங்குகிற அவங்க வீட்டில் வேறு ஏதாச்சும் பெண்கள் 21 வயசு நிரம்பி தான் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாலாவது வந்து ஃபைனலாக வந்து கணவரால் கைவிடப்பட்ட 50 வயதிற்கும் மேலாகியும் திருமணமாகாத பெண்களோட வீட்டில் வேறு ஒருத்தர் யாராச்சும் பெண்கள் எலிஜிபிளாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து இந்த திட்டத்துக்கு வந்து விண்ணப்பித்து 1000 ரூபாய் வாங்கிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் பெண்களிடையே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியாக இருக்குது. நீங்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் 1000 ரூபாய் வாங்குறீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் புதுசாக அப்ளை பண்ண போகிறீங்க, நியூ அப்ளிகேஷன் அப்படின்ற ஒரு கமெண்ட்டை வந்து பாஸ் பண்ணிங்கன்னா யார் நியூ அப்ளிகேஷன் போட போகிறீங்க நம்ம வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து எப்போ கேம்ப் போட போகிறாங்க அப்படின்ற வீடியோவெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஸோ நம்மளோட வீடியோவை தொடர்ந்து வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை வந்து கமெண்டில் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ ரெடி பண்ணி போடுறேன். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை கேம்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.